முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையில் உயிர்ப்பலி கொடுத்து சமைத்து சாப்பிட தடை உள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மற்றும் ஆதரவாளர்கள் அங்குள்ள தர்காவுக்கு சென்றனர். மலைப்படிக்கட்டில் அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்த பிரயாணியை சாப்பிட்டதாக சர்ச்சைகள் வெளியாகின. இது இந்துக்களை அவமதிப்பதாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது மலை யாருக்கு சொந்தம் என்ற சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த சர்ச்சையின் பின்னால் திமுக இருப்பதாக பேசப்படுகிறது. குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அண்ணாமலை கூறுகையில், இந்த மலையின் உரிமை குறித்து விசாரணையை கையில் எடுத்த ஆங்கிலேய அரசின் உயர்நீதிமன்றம் 1931 வழங்கிய தீர்ப்பில் மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் என்று தெளிவாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. அத்துடன் இந்த பிரச்சனை முடிந்தது. ஆங்கிலேய காலத்தில் இந்து மக்களுக்காக காப்பாற்றி தந்த கோவிலை இப்பொழுது திமுகவினர் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதுதான் வேடிக்கை என்றார். அந்த ஊரில் பாஜகவினரை நீங்கள் வளர்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். தெருவில் எங்கள் கட்சியினர் பெரியாளாகி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினரை மக்கள் நாயகர்களாக கொண்டு வருவதற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கும் போலீசாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்தார்.